ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைகளில் விற்கக்கூடிய கம்ஃபர்ட் மாதிரியான ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நம்மளே எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் பேஸ்ட், ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ், இது மூணுமே நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஒரு 5 லிட்டர்ஸ் வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் கம்ஃபர்ட் பேஸ்ட், நம்ம கெமிக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து வாங்க போகிறோம். வாங்கி இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து நம்ம மொத்தமாக ஊற்றும்போது கெட்டியாகக்கூடிய தன்மை இருக்கும், ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகி கெட்டியாயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளறாமல் ஒரே பக்கமாக ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பிளாக் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, இது நீங்கள் செய்யும்போது பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதோட குவாலிட்டின்றது ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கம் ஊற்றுனதுக்கப்புறம், அதாவது அந்த பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் 15 to 20 மினிட்ஸ் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டில் திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்ல தண்ணி தாங்க, உப்பு தண்ணி கிடையாது. நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய, நம்ம டேங்க்கில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியோ மித்த தண்ணியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆரோ வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கும், நீண்ட நாட்கள் கெட்டு போகாத ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஆரோ இல்லைனா மினரல், இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து 20 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லைட் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கு ப்ளூ கலர். நம்ம கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். என்னைய மாதிரி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலர் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கலருன்றது நாட் ஃபார் பர்பஸ், ஒன்றுமே கிடையாது, வெறும் கலருக்காக மட்டும்தான். இதில் எந்த ஒரு பர்பஸுமே இருக்காது, ஜஸ்ட் அது ஒரு கலராக இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு யூஸ்க்காகவும் நம்ம ஃபேப்ரிக் ரெடி பண்ணுறது கிடையாது. கலர் ரெடி பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணும்னு நீங்கள் கண் பார்வையில் பார்க்கும்போது தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். கம்ஃபர்ட்டோட ஃப்ராக்ரன்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து கலர் நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த மூணுமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அதோடது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், திக்காயிட்டே இருக்கும், நல்லாவே நமக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த திரளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையும் இல்லாமல் இருக்குங்க, நல்லாவே இருக்கும், சூப்பர்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸிங்கை மட்டும் விட்டுறாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மிக்ஸ் பண்ண நல்ல க்ளூ பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிரும், உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு பர்ஃப்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி ஆட் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு